மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்துக்காக அவரைப் பற்றி நக்கலாக சில கமெண்ட்கள் கொடுத்தார் ராதிகா. அவரை பொறுத்தவரையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர். ராதிகா அப்படி விமர்சனம் செய்திருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் மறைவிற்கு சென்ற இடத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் ராதிகாவை ஆறுதலாக அணைக்க முயன்றார். ஆனால் அதை சிறிது கூட மதிக்காமல் ராதிகா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தினார். ஆனால் இது தற்செயலாக நடந்தது அல்ல. தெரிந்தே செய்யப்பட்ட செயலே. முதல்வர் விஜய் போன்று சத்யராஜ் அவர்களும் ஆறுதல் சொல்ல முயன்ற போது ராதிகா அவர்கள் சத்யராஜை அணைத்து அந்த ஆற்றலை ஏற்றுக்கொண்டதையும் பாருங்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளில் உள்ள அறத்தையும் சபை நாகரிகத்தையும் நடத்தையில் கொண்டுள்ள நமது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கே? நச்சு மனதுடன் இருக்கும் ராதிகா எங்கே? இவ்வளவு கெட்ட புத்தியுடன் ஒருவர் இருக்கும்போது ஒரு சபை நாகரீகம் கூட இல்லாமல் நடந்து கொள்ளும் போது அவர்களுக்கே அவர்களை பிடிக்குமா? சுயமதிப்பு என்று ஒன்று இருக்குமா? ஆச்சரியமாக உள்ளது.